தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். செய்திக்கான ஆதார வசனம் நாகும் 1:13 பக்கம் சொல்லுகிறேன். 1081வது பக்கம், 1081வது பக்கம் வாசிக்கலாம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு வரக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும்போது தேவன் கொடுத்த வார்த்தையை உங்கள் நடுவில் வாசித்திருக்கிறேன். இந்த வார்த்தை சொல்லுகிறது, இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எவனுடைய கட்டுகள் உங்க மேலே இருந்தாலும் அந்த நுகத்தை எல்லாம் கர்த்தர் அறுத்து போட போகிறார். இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் அந்நிய நுகங்கள் எல்லாம் முறிந்து போகும்படி உங்கள் கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு அறுத்து போடுகிறார். மெய்யாகவே இந்த உபவாச ஜெபத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அநேக கட்டுகள் இல்லாமல் போகும். அநேக கட்டுகள் இல்லாமல் போகும். நீங்கள் முழு விடுதலையை பெற்றுக்கொண்டதை நீங்கள் உணர்வீர்கள், அனுபவிப்பீர்கள், சபையில் சாட்சியாய் நிற்பீர்கள். தேவன் உங்கள் சாட்சியின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும், அநேகர் மேலே அநேக குடும்பத்தின் மேலே நுகங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அப்போ எவனுடைய நுகத்தை ஆண்டவர் முறித்து போடுவார் என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, சில குடும்பத்தின் மேல பிசாசினுடைய நுகம் இருக்கிறது. சில குடும்பத்தின் மேல மனிதர்களுடைய நுகம் இருக்கிறது. மனிதர்களால வந்த கட்டுகள், பிசாசினால வந்த கட்டுகள், மாந்திரிகத்தினால வந்த கட்டுகள், அல்லது மதியினத்தினால வந்த சில கட்டுகள். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில குடும்பம் வியாதியினால இன்றைக்கும் தவித்து கொண்டிருக்கிறது. வியாதியின் நுகம் சில குடும்பத்தின் மேல வைக்கப்படுகிறது. கடன் என்கிற நுகம், 10 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம், யாருக்கும் சரியா கொடுக்க முடியல. ஒரு நுகம் ஒரு குடும்பத்தின் மேல் அப்படியே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை நான் முறித்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க கடன் எல்லாம் நீங்க திரும்பி கொடுக்கும் மாதிரி கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவனுடைய நுகம் ஏனி உங்க குடும்பத்தில் இருப்பதில்லை. சில குடும்பத்தில் மாந்திரிகத்தின் கட்டு, ஏதோ ஒரு மனிதர்கள் சேர்ந்து உங்களுக்கு விரோதமாய், உங்க குடும்பத்திற்கு விரோதமாய், வியாபாரத்துக்கு விரோதமாய், சரீரத்திற்கு விரோதமாய் மாந்திரிகத்தின் நுகம் இருக்கிறது. பரலோகத்தின் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முறித்து போடுவேன், நான் முறித்து போடுவேன். இனி அந்த நுகம் உன்மேல இருந்து உன்னை வேதனைப்படுத்தாது. இனி அந்த நுகம் உன் வியாபாரத்தின் மேல, குடும்பத்தின் மேல, சரீரத்தின் மேல இருந்து அது உன்னை வேதனைப்படுத்தாது. நான் அதை நிரந்தரமாய் முறித்து போடுகிறேன். உன் கட்டுகளெல்லாம் நான் அறுத்து போடுகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் சொன்னார், அதை செய்து முடிப்பார். எப்போதுமே கர்த்தர் சொல்லி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. சொல்லி ஆசீர்வதிக்கிற தேவன், சொல்லி காரியத்தை நிறைவேற்றுகிற தெய்வம். ஆபிரகாமை பார்த்து அப்படிதான் சொன்னார், நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லி ஆசீர்வதித்தார். எல்லாருக்கும் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு நடக்கிற ஆசீர்வாதமான உயர்வை சின்ன வயதா இருக்கும்போது யோசேப்புக்கு சொல்லி இருந்தார். அந்த சொன்னதை அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தார். சொன்னதை செய்கிற தெய்வம், சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம், அவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை நான் அறுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார்.
அவனுடைய நுகம் இனி வேலை செய்யாது. கர்த்தர் அந்த கட்டுகளை அறுத்து போடுகிறார். இப்போ எப்பவுமே நான் சபைக்கு சொல்லுவேன், அவர் செய்கிறதை அவர் செய்வார், நாம செய்ய வேண்டியதை நாம செய்யணும். அல்லேலூயா. ஆமா, நாம செய்ய வேண்டிய பகுதியில் நாம சரியா இருக்கணும். நாம செய்ய வேண்டிய காரியத்தை நாம செஞ்சிடணும். நாம செய்த பிறகும் அவர் செய்யாமல் இருந்து காலதாமதப்படுத்துகிற ஆண்டவரே அல்ல. அப்போ என் மேல இருக்கிற அவன் நுகத்தை அவர் முறித்து போடணும் அப்படின்னா, என் கட்டுகள் எல்லாம் அவர் நிரந்தரமா அறுக்கணும்னா, அவர் இதெல்லாம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ அவர் என் வாழ்க்கையில செயல்படணும், அவர் எனக்குள் செயல்படணும். அவர் எனக்குள் செயல்படணும்னா, அவர் என் வாழ்க்கையில செயல்படணும்னா, என்னுடைய பகுதி என்ன, அவருடைய பகுதி என்ன என்கிறதை ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவாராக. அப்போ ஆண்டவர் செய்ய ஆயத்தமாகி இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதையும் நீங்க செய்து முடிப்பீர்களானால், அவர் செய்ய வேண்டியதையும் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நான் ஆண்டவர் செய்யக்கூடிய பகுதியை மாத்திரம் உங்களுக்கு காட்ட விரும்பல, அவர் செய்யக்கூடிய பகுதியும் காண்பித்து நீங்க செய்ய வேண்டிய பகுதியும் உங்களுக்கு காண்பிப்பேன். ஆனால் நிச்சயமா இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய ஆசீர்வாதமான வார்த்தை உங்களிலே நிறைவேறும். அவன் நுகத்தை அவர் நிச்சயமாய் முறிப்பார், உன் கட்டுகளை நிச்சயமா அவர் அறுப்பார். இப்போ இந்த கட்டுகள், ஏதோ ஒரு கட்டுகள் குடும்பத்தில் இருக்கிறது. அது பல வடிவில் இருக்கலாம். வியாதி என்கிற வடிவில் இருக்கலாம், சாபம் என்கிற வடிவில் இருக்கலாம், மாந்திரிகத்தின் வடிவில் இருக்கலாம், கடன் என்கிற வடிவில் இருக்கலாம். எந்த மாதிரியான அவனுடைய நுகமாக இருந்தாலும் அந்த நுகத்தெல்லாம் அவர் முறிப்பேன், உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இப்போ கர்த்தர் இதை உங்களுக்காக எனக்காக செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ நாம என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தவான்கள் இந்த மாதிரியான கட்டுகளில் இருக்கும்போது, சிறையில் இருக்கும்போது என்ன செய்தார்கள் என்கிறதை தான் நாம பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒரு முறை பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளாக போடப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 16:25 வாசிப்போம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைசாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டு. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு, எல்லாருக்கும் உபத்திரவங்கள் உண்டு. அவனுடைய நுகம் எல்லார் மேலேயும் இருக்கும். ஆனா முப்பிதாக்கள் என்ன செய்தார்கள், நாம் என்ன செய்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். அங்கதான் வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கப்படுகிறது. முப்பிதாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில வந்த சிறை, தன்னுடைய வாழ்க்கையில வந்த கட்டுகள், தன்னுடைய வாழ்க்கையில வந்த நெருக்கங்கள், போராட்டத்தின் மத்தியில அவர்கள் செய்ததை நாமளும் செய்வோமே, ஆனால் அவர்களுக்கு வந்த விடுதலையை நமக்கும் பரலோகம் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பவுலையும் சீலாவையும் ஊழியத்தின் பாதையில போகும்போது சிறைபிடிக்கப்பட்டார்கள். கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. அதிகமாய் அடித்து காயப்படுத்தப்பட்டார்கள். காயங்கள் கூட கட்டப்படல. ஒரு பக்கத்துல இரத்தம் வழிந்து கொண்டு இருக்கிறது. காயங்களுக்கு மருந்து கொடுக்கப்படல, வலி நிவாரணிக்கு ஒரு மருந்து கொடுக்கப்படல. அடிபட்ட வேதனை, காயம்பட்ட வேதனை, மனதளவுல வேதனை, இத்தனையும் தனக்குள்ளாய் வைத்து கொண்டு அந்த சிறைப்பட்ட நிலையில, கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில, சிறைச்சாலைக்குள்ளாய் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. ஜெபித்தார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ராஜ்யத்தின் கட்டாயிருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரத்தின் கட்டுகளாயிருந்தாலும், கட்டுகளோடு கூட இருக்கிற பிள்ளைகள், உங்க கட்டுகளை கர்த்தர் உடைக்க வேண்டுமே ஆனால்,
அவனுடைய நுகத்தை முறிக்க வேண்டுமேயானா நீங்க செய்ய வேண்டியது 3 தான். ஜெபிக்கணும், துதிக்கணும், பாடணும். ஜெபிக்கணும், துதிக்கணும், பாடணும். நீங்க ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் பாடும் போதும் அவனுடைய கட்டுகளை, அவனுடைய நுகத்தை அவர் முறித்து போடுவார். உங்களுடைய கட்டுகளை அவர் அறுத்து போடுவார் என்கிறதை நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க. அவர் செய்ய வேண்டியது அவர் செய்ய எப்பவே ஆயத்தமாயிட்டார். ஹல்லேலூயா. அவர் செய்ய முடியாத, திராணி இல்லாத தெய்வம் இல்லை. அவர் சகலதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். இவ்வளோ பெரிய ஒரு கட்டு நம்முடைய வாழ்க்கையில் வந்தா நிச்சயமா நம்ம ஒரு 10 நாளைக்காகிலும் சோர்ந்து போயிடுவோம். ஆண்டவருக்காக தானே போனேன், இவ்வளோ பாடுகள், இவ்வளோ அசிங்கப்பட்டுட்டோம், இவ்வளோ கேவலப்பட்டுட்டோம், ஆண்டவருடைய பிள்ளை தானே, ஆண்டவருடைய ஊழியக்காரன் தானே, இவ்வளோ பாடுகள் வந்துட்ட. நம்ம ஃபீல், நம்ம எண்ணம், நம்ம நினைவெல்லாம் வேற. ஆனால் முற்பிதாக்களுடைய சிந்தை, யோசனை, உணர்வு, நினைவு எல்லாமே வேற. ஆகையினால தான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் வந்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் சற்று தூரமாகவே இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இனி ஜெயம் தாமதிக்காது, இனி விடுதலை தாமதிக்காது, இனி அற்புதம் தாமதிக்காது. கர்த்தர் நிச்சயம் இன்றைக்கு பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்போ பவுலும் சீலாவும் செய்தது ஒண்ணே தான். காயங்கள் கூட ஆற்றப்படலை, சாப்பாடும் கொடுக்கப்பட்ட மாதிரிலாம் தெரியலை. அநேக அடிகள் அடித்தார்களாம். எவ்வளோ அடிக்க முடியுமோ அடித்தார்கள், எவ்வளோ காயப்படுத்த முடியுமோ காயப்படுத்தினார்கள். இவர்களை அடித்து காயப்படுத்தினார்கள். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களை சிலர் வார்த்தையினால காயப்படுத்தினார்கள். எல்லா காயத்திற்கும் ஒரே ஒரு மருந்து தான். அவர்கள் செய்ததை நீங்களும் செய்யுங்கள். அவர்கள் ஜெபித்தார்கள், துதித்தார்கள், தேவனை பாடினார்கள். அதே மருந்து தான் இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் ஜெபித்தார்கள், துதித்தார்கள், தேவனை பாடினார்கள். நீங்களும் செய்யுங்க. உங்க காயங்கள் கட்டப்பட போகிறது, உங்க காயங்கள் ஆற்றப்பட போகிறது, உங்க கட்டுகள் முறிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கு செய்ய போகிறார். சில மனுஷனுடைய வார்த்தை நம்மளை காயப்படுத்தும் போது ரொம்ப நாள் சோர்ந்து போகிறோம், ரொம்ப நாள் சோர்ந்து போய் துக்கப்படுகிறோம். சில சம்பவங்கள் நம்மளை ரொம்ப நாள் சோர்வுக்குள்ளா அமிழ்த்தி வைக்கிறது. சில சூழ்நிலைகள் நம்மளை ரொம்ப நாள் கலங்க வைக்கிறது. நான் சொல்லுகிறேன், ரொம்ப நாள் துக்கமா இருக்காதுங்க, ரொம்ப நாள் சோர்வா இருக்காதுங்க. அப்படி ரொம்ப நாள் இருக்கக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாதா? சூரியன் அஸ்தமிக்கிறதற்குள்ளாக கோபங்கள் தனிந்து இருக்கணுமா? கோபத்துக்கும் அவ்வளோதான் டைம், உங்க துக்கத்துக்கும் அவ்வளோதான் டைம். ஹல்லேலூயா. ஆமாம், ரொம்ப நாள் துக்கமாக இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்ப நாள் கோபமாகவும் இருக்கக்கூடாது. 12 மணி நேரம் தான் அளவு. அதோட துக்கங்கள்லாம் போயிடணும், கோபங்கள்லாம் போயிடணும். நிறைய பேர் இன்னைக்கு ரொம்ப நாள் கோபமாக இருப்பாங்க, ரொம்ப நாள் வருத்தமாக இருப்பாங்க, ரொம்ப நாள் சங்கடமாக இருப்பாங்க, ரொம்ப நாள் துக்கமாக இருப்பாங்க, ரொம்ப நாள் வேதனையாக இருப்பாங்க. சில நினைக்கலாம், இந்த வேதனை உங்களுக்கு வந்தால் தெரியும், தலைவலியும் காய்ச்சலாம் அவனுக்கு வந்தால் தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் முற்பிதாக்கள் இப்படி தான் வாழ்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பூமியில் வரக்கூடிய எந்த துக்கமும், எந்த வருத்தமும், எந்த கஷ்டமும், எந்த வேதனையும் பெருசா பார்த்ததே கிடையாது. அவர்கள் ஒன்றை தான் பெருசா பார்த்தார்கள், யாருக்கும் கிடைக்காத பொக்கிஷமாகிய தேவன் எனக்கு கிடைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க தாத்தா சொல்லுவார், நமக்கு 33 கோடி தேவர்கள் இருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோ கோடி தேவர்கள். எனக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு உண்மையா அப்படின்னு பார்த்தா அதை விட அதிகமாக தான் இருக்கும். ஆமேன். ஆமாம், இந்தியாவில் மாத்திரம் பாஷைகள் 1500க்கும் மேலே பாஷைகள் பேசுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் சொல்லப்படுகிற தெய்வம் வடநாட்டில் தெரியாது, வடநாட்டில் சொல்லப்படுகிற தெய்வம் தென்னிந்தியாவில் யாருக்கும் தெரியாது. நாம் அறிஞ்ச தெய்வங்கள் கொஞ்சம்தான். இன்னும் அறியாத, காணாத, கேட்கக்கூடாத நிறைய தெய்வங்கள் இருக்கிறது. இவ்வளோ தேவர்கள் மத்தியில் ஒரு மெய்யான தேவன், அவரை
உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். இது எல்லா பாக்கியத்திலையும் பெரிதான பாக்கியம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீர்கள்? அவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, ஹல்லேலூயா. நாமளா போய் தேடிருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆமாம், நாமளா போய் பார்த்தா கூட அறிஞ்சிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் தேடி வந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எல்லா மேன்மையை காட்டிலும், எல்லா பொக்கிஷத்தை காட்டிலும் முப்பிதாக்கள் அவரையே பெருசா பார்த்தார்கள். அதனால ஜீவன் கூட பெருசா தெரியலை. யோபனுடைய வாழ்க்கையில ஒரே நாள் ஒட்டகம் சாகுது, கழுதை சாகுது, மாடு சாகுது, ஆடு சாகுது, வேலைக்காரர்கள் சாகுறாங்க, இருந்த 10 பிள்ளைகளும் சாகுறாங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எல்லா ஐஸ்வர்யமும் போச்சு, எல்லா உறவுகளும் போச்சு. ஆனாலும் அந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று அவரை பணிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இருதயம் பூமியில இல்லை, அவர்களுடைய இருதயம் சம்பாத்தியத்தில் இல்லை, அவர்களுடைய இருதயம் தேவன் மேலே இருந்தது, கர்த்தர் மேலே இருந்தது. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று. அவன் இருதயத்தில் ஒன்றே ஒன்று தான் இருந்தது, கர்த்தர். கர்த்தர். ஜீவனை தாண்டி அவர்கள் நேசித்தார்கள், எல்லாவற்றையும் தாண்டி தேவனை நேசித்தார்கள். கோலியாத் நிந்திக்கும் போது, தூசிக்கும் போது எல்லாரும் ஜீவனை காத்து ஒளிந்து கொண்டார்கள், மறைந்து கொண்டார்கள். ஆனா தாவீது மாத்திரம் எந்த தகுதியுமே இல்லாமல் ஒருவர் மேல வைத்திருந்த அன்பினால போய் கோலியாத்தை வீழ்த்திட்டு வந்தான். அந்த இருதயம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் அப்போஸ்தலர், பரிசுத்தவான்கள், முப்பிதாக்களுடைய இருதயமும் நம்முடைய இருதயமும் ரொம்ப தூரமா இருக்கிறது, ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. தேவனை தேடக்கு ஒருமனப்படுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக ஒருமனப்படுங்கள். உங்க இருதயமெல்லாம் தேவனை நோக்கி திருப்பப்படுவதாக மாறட்டும். தேவனிடத்துல சாதாரணமாய் அன்பு கூறாதிருங்கள். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நீங்க அன்பு கூறுங்க. சாதாரணமா அன்பு கூறாதிருங்க. இன்னைக்கு இருதயத்துல உலக சிநேகம் நிறைய இருக்கிறது, கர்த்தருடைய சிநேகம் கொஞ்சமாக தான் இருக்கிறது. ஆகையினாலதான் சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது நம்ம பிரச்சனையே பார்த்து ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை கட்டாகுது, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய துதிகள் கட்டாகுது, ஆண்டவருக்கு முன்பதாக செய்கிற ஜெபம் கட்டாகுது. ஜீவனை தாண்டி நேசியுங்கள், குடும்பத்தை தாண்டி நேசியுங்கள், பிள்ளைகளுக்கு மேலாக கர்த்தரை வையுங்கள், உறவுகளுக்கு மேலாக கர்த்தரை வையுங்க, எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை வையுங்கள். அப்படி அவரை வைத்து அழகு பாருங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைகளிலேயும் இப்போ நாங்கள் ஊழியத்தில் ஒன்று பைக்கில் போகிறோம், இல்லை காரில் போகிறோம். பல இடங்களில் போய் ஊழியம் செய்துட்டு சுகமாக தான் வீடு வந்து சேர்றோம். ஆனாலும் எவ்வளோ ஊழியம் செஞ்சாச்சு அப்பா அப்படின்னா ஜெபத்தை 1 மணி நேரம் குறைச்சிட்டு, இல்லை துதியை 1 மணி நேரம் குறைச்சிட்டு படுத்துருந்தோம். ஆனால் அன்றைக்கு அவ்வளோ ஊழியம் செய்து, பைக் இல்லை, கார் இல்லை, பிரயாணத்துக்கு வசதியான வாகனங்கள் இல்லை. ஆனாலும் இவங்க போய் ஊழியத்தை நிறைவு செய்துட்டு, கஷ்டப்பட்டு நடந்து ஊழியம் செய்துட்டு, ஊழியத்தில் பிரச்சனையாகி அடிக்கப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, அசிங்கப்படுத்தி, சிறைச்சாலைக்குள்ளாயும் போட்டு, காலில் கட்டு, கையில் கட்டு, ஒரு ஆடு மாடை கட்டி போட்டது போல தொழுமரத்தில் இவர்களை கட்டி போட்டு இருக்கிறார்கள். வலி நிவாரணி கொடுக்கப்படலை, காயங்கள் கட்டப்படலை, மருந்து வைக்கப்படலை, அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தது மாதிரியே இல்லை. அப்படி கொடுத்தாலும் சிறையில் இருக்கிறவர்களுக்கு இடுக்கத்தின் அப்பந்தான். ஹல்லேலூயா. இடுக்கத்தின் அப்பந்தான். இந்த சூழ்நிலைகளில் சிறைச்சாலையில் இருந்தாலும் தேவனை துதிக்கிறத குறைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அதிகாலையில் தேடுகிறத குறைக்கல.
ஜெபத்தை குறைக்கல, பாடலை குறைக்கல. இந்த சூழ்நிலைகள் எப்படி பாடல் வருதுன்னு எனக்கு புரியலை. நமக்கு இந்த சூழ்நிலைகளில் ஸ்தோத்திரம் கூட வராது, கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய பார்வை கூட நமக்கு வராது. ரட்சிக்கப்பட்டு எத்தனை நாள் தான் ஆச்சு? இந்த சவுலாகிய பவுல் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஊழியத்துக்கு வந்து கர்த்தரை ஏற்று எத்தனை வருடங்கள் தான் ஆச்சு? கொஞ்ச நாளுக்குள்ளாக இவ்வளோ நேசிக்க முடியுமே? ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டு வந்த தேவனை நாம் எவ்வளோ தூரத்திற்கு நேசிக்க முடியும்? ஹல்லேலூயா! ரொம்ப நேசிக்க முடியும். உங்களை ஆச்சரியமாய் நடத்தி வந்தார், உங்களை அற்புதமாய் நடத்தி வந்தார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் உங்களுக்கு இடமே கொடுக்கல. சத்துருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கவே இல்லை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் பாடு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் நெருக்கத்தை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். அதிலையும் ஒருவர் உங்களோட இருக்கிறார். அவர் தான் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களை தேற்றும்படி உங்களுக்கு தந்திருக்கிறார், கொடுக்கப்பட்டு இருக்கிறார். தேவன் செய்ய வேண்டியதை, அவனுடைய நுகத்தை அவர் முறிக்கும்படி அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். உங்கள் மேலே இருக்கிற கட்டுகளை அவர் அறுப்பார். தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்வார். உங்கள் நுகத்திலையும் உங்க கட்டுகளிலையும் நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்தால் அவர் செய்ய வேண்டியதை அவர் இன்றைக்கே செய்து முடிப்பார். ஹல்லேலூயா! துதிக்காமல் இருக்காதுங்க, ஜெபிக்காம இருக்காதுங்க, பாடாம இருக்காதுங்க. இவ்வளவும் சிறைச்சாலைக்குள்ளாய் நடக்கிறது. இவர்களுக்கு சாதகமான ராஜ்யம் இல்லை, சாதகமான சட்டங்கள் இல்லை. எல்லா எதிர்மறையான வாழ்க்கை சூழ்நிலைகளிலேயும் இந்த மூன்றையும் குறைக்காம தவறாம கர்த்தருக்கு முன்பு செய்திருக்கிறார்கள். கர்த்தர் மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா! அப்போ நம்மேல இருக்கிற அவனுடைய நுகம் முறிக்கப்படணும்னா, நம்மேல இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படணும்னா, நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜெபியுங்க, துதியுங்க, கர்த்தரை பாடுங்க. அப்படி செய்த பவுலுக்கும் சீலாவுக்கும் கர்த்தருடைய வல்லமை சடுதியாய் சிறைச்சாலைக்குள்ளாய் இறங்கி வந்தது. ஹல்லேலூயா! சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு விழுந்தது. சிறைச்சாலையினுடைய கதவுகள் திறக்கப்பட்டது. அந்த இடத்துல தேவன் கடந்து வந்தார். அடுத்த கணமே இவர்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரணவர்கள் கிடையாது, இவர்களும் சாதாரணவர்கள் கிடையாது. நீங்க சோர்ந்து போகும்போது நீங்க சாதாரணவர்களாய் இருப்பீர்கள், துதிக்கும் போது அசாதாரணவர்களாய் மாறுவீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா! அதுவரைக்கும் சிறைச்சாலைக்காரன் அவர்களை எவ்வளோ தரம் தாழ்த்தி நடத்த முடியுமோ அவ்வளோ தரம் தாழ்த்தி நடத்தினான். எந்த ஒரு அடிப்படை சலுகையும் கொடுக்கல. ஆனா இவர்கள் துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, பாடும்போது உன்னதத்தில் இருந்து ஒரு மகிமை இறங்கி வந்ததை சிறைச்சாலைக்காரன் பார்க்கும்போது மெய்யாகவே பவுல் ஊழியம் செய்கிற அந்த எஜமானாகிய கர்த்தர் பெரியவர் என்று கண்டு கொண்டார். ஹல்லேலூயா! அன்றைக்கே சிறைச்சாலைக்காரன் உடனே வரான், அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்கிறான். ஹல்லேலூயா! நீங்க துதியுங்கள், பணிவிடையின் ஆவிகளை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். உங்களுக்கு முன்பதாக செல்லுகிற தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் தங்கள் கைகளை ஏந்தி கொண்டு போகத்தக்கதாய் கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நீங்க செய்கிறதை செய்யுங்க. துதிக்காம இருக்காதுங்க, ஜெபிக்காம இருக்காதுங்க, ஆண்டவரை பாடாமல் இருக்காதுங்க. அதுல ஒரு மகிமையை நீங்க காண்பீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல 2 நாளாகமும் 5:13 2 நாளாகமும் 5:13 அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது.
14. அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வீடு எப்போதுமே பார்த்தீங்கன்னா தேவ மகிமையால நிரம்பி இருக்கிற ஒரு வீடாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, தேவனுடைய மகிமையால நிரம்பி இருக்கிற ஒரு வீடா இருக்கணும். ஒரு சண்டை போட்டா சமாதானம் இல்லாத ஒரு வீடா இருக்கும். ஒரு வியாதிப்பட்டா அந்த வீடு துக்க வீடா மாறிடும். ஒரு மனுஷன் அந்த வீட்டில் தவறிவிட்டால் அது துஷ்டி வீடா மாறிடும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், துதிக்கிற வீடு தேவ மகிமையால நிரம்புகிற வீடா மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சபையில் எப்படி ஆராதனை நடக்கிறதோ அப்படியே குடும்பத்திலையும் வீடுகளிலையும் ஒரு ஆராதனை இருப்பதாக. ஒரு ஜெபம், ஒரு துதி, ஒரு பாடல், ஒரு தேவ மகிமைக்காக. இன்னைக்கு நிறைய வீடுகளில் கடன் இருக்கிறது, அந்த வீட்டில் தரித்திரம் இருக்கிறது, வருமான இழப்பு இருக்கிறது, அடிப்படை வசதி இல்லாத ஒரு வீடா இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், உங்க வீடுகள் கட்டப்பட போகிறது. உங்க வீடுகளை கர்த்தரே கட்டி கொடுப்பார். உங்க வீடு ஆசீர்வாதத்தினால நிரம்பி இருக்கிற வீடா மாறும். இனி தரித்திர வீடா இருக்காது. இந்த இடத்துலையும் சேம் ஒரே காரியம் தான் நடக்கிறது. அங்கே பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளாய் கர்த்தரை பாடினார்கள், துதித்தார்கள், ஜெபித்தார்கள். இங்கே இவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய வீட்டில் பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அங்க வேற மகிமை விடுதலை செய்யும்படி வந்தது. இங்க வேற மகிமை. தேவனுடைய ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. எப்போதும் துதிக்கிற மனுஷனுக்குள்ள ஒரு மகிமை இருக்கும். ஆமென். ஆமா, இன்றைக்கு ஆண்டவர் அன்றைக்கு மாதிரி ஆலயத்தை அங்கீகரிக்கல. அதாவது அவருடைய மகிமை இறங்க பண்ண, அபிஷேகத்தை இறங்க பண்ண, அவர் வாசம் பண்ணி தங்கி இருக்க ஒரு ஆலயத்தை தெரிந்து கொள்ளாமல் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறார். நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். உங்களை நீங்க கனத்திற்குரியவர்களா பார்க்கணும். உங்க சரீரத்தை, வஸ்திரத்தை சுத்தமாய் வைங்க, இருதயத்தை சுத்தமா வைங்க, கைகளை சுத்தமாய் வைங்க, வாழ்க்கையை சுத்தமாக வைங்க. எதற்காக? அவருடைய மகிமை என்னிலே வாசமாய் இருக்கணும். தேவ ஆவியானவர் எனக்குள்ளாய் வாசமாய் இருக்கணும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடியினால நான் என் சரீரமாகிய கூடாரத்தை அவருக்காக பரிசுத்தமாய் நான் காத்து கொள்ளுவேன் என்று. உங்க சரீரம் பரிசுத்தமாகட்டும். எப்போதும் துதி இருக்கட்டும். எங்க நின்னாலும் எதையோ யோசித்து இருக்காதுங்க. கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமா, கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அதுக்கு பிறகு என்ன யோசனை? யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. யோசனை, நிறைய யோசனை மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதான் ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்க, மனுஷனுக்கு யுத்தம் நடக்கிற இடமே மண்டை தான். மண்டைக்குள்ளதான் பெரிய பெரிய யுத்தமே நடக்குது நிறைய பேருக்குள்ள. அதுக்கு என்ன செய்வேன், இதுக்கு என்ன செய்வேன், அங்க என்ன செய்வேன், இங்க என்ன செய்வேன், எப்படி நடக்குமோ, எப்படி வருமோ. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நம்ம போட்டு குழப்பிக்குவோம். நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். சிந்திச்சு ஒன்றும் நடக்க போறதில்ல. நேர்வழியாய் நடத்த கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம பல நாட்கள், பல மணி நேரம் யோசித்து போட்ட வழிகள் கூட எங்கேயோ போய் குறுக்கு வழியாக, வெற்றி இல்லாத வழியாக முடிஞ்சிரும். ஆனா கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற அந்த வழி ஜெயத்தை சுதந்திரிக்கிற வழியா இருக்கும். உங்களுக்கு ஜெயம் வரும். ஆகவே ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காதுங்க. ஆண்டவரே என்னை நடத்தும், அவ்வளவுதான். ஆண்டவரே என்னை நடத்தும். பகலிலே மேக ஸ்தம்பத்தினால, இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினால கர்த்தர் ஜனங்களை நடத்தினார். அந்த மேகம் நகர்கிற போது, மேக ஸ்தம்பம் நகர்ந்து போகும்போது இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே இருந்து பிரயாணப்படுவார்கள். அது எங்கே வந்து நிற்கிறதோ அங்கே நிற்பார்கள்.
சில நேரம் கர்த்தர் நம்மளை மூவ் பண்ணுவார், சில நேரம் வெயிட் பண்ண வைப்பார். மூவ் பண்ணும்போது நீங்களும் மூவ் ஆகுங்க, புறப்பட வைக்கும்போது நீங்களும் புறப்படுங்க, காத்திருக்க வைக்கும்போது நீங்களும் காத்திருங்க. ஹல்லேலூயா. ஆமா, சில நாட்கள் அவசரப்பட்டு நம்ம நிறைய காரியத்தை செய்து சிக்கல்ல மாற்ற சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்காங்க. அவசரம் வேண்டாம், கர்த்தர் நடத்துவார். அவர் நடத்துகிறது உங்களுக்கு புரியும். எப்போ புரியும்? அவருடைய பிரசன்னத்தில் இருங்க, அபிஷேகத்தில் இருங்க. ஹல்லேலூயா. வீடுகளில் மனைவி கணவனுக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஒரு பிரச்சனை, வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்காதுங்க. விசுவாசிங்க, துதியுங்க. சாயங்காலத்திற்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் கடலையும் காற்றையும் இறையாதை அமைதலாயிரு என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தையில அடக்கின ஆண்டவர் உன் குடும்பத்தில் எழும்பி இருக்கிற கொந்தளிப்பையும் ஒரே ஒரு வார்த்தையில அடங்க பண்ணுவார். அதுக்கு நீங்க தான் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதியுங்க, கர்த்தர் நல்லவர் என்று பாடுங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று விசுவாசிங்க. அந்த காரியம் சாயங்காலத்திற்குள்ள அடங்கி போகிறத நீங்க பார்ப்பீங்க. குழம்பிட்டே இருக்கக்கூடாது, யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது. என்ன செய்வேன், எங்கே போவேன், யார்கிட்ட போவேன், யார்ட்டையும் போக வேண்டாம். பெரிய பெரிய ஜெயம், பெரிய பெரிய வெற்றி துதிச்சு கொண்டே முப்பிதாக்கள் பெற்றிருக்கிறார்கள். துதியை விட ஆலோசனை பெருசு இல்லை, துதியை விட நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை பெருசு இல்லை, துதியை விட நீங்கள் ஓடுகிற ஓட்டம், அலைகிற அலைச்சல் பெருசு இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், நீங்க சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, அதான் சகோதரி சொன்னாங்க, வென்சியக்கா ஸ்டேஷன்ல நிறைய பேசினா, எங்களுக்கு பேசவே தெரியல, சும்மா நின்னோம். சும்மா இருந்தாலும் ஜெயம் கொடுக்கிறவரோடு இருந்தார். ஹல்லேலூயா. நிறைய இடத்துல நம்ம போராடி நமக்கு வரக்கூடிய ஜெயத்தை காட்டிலும் அமைதியாக இருந்தா தேவன் நிறைய ஜெயத்தை கொடுப்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ரொம்ப நல்லவர். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே அமைதியா இருங்க, பாடிக்கொண்டே அமைதியா இருங்க. கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவார். ஒரு மகிமை இறங்கணும். அப்ப விடுதலைக்காய் மாத்திரமல்ல, நீங்க துதிக்கும் போது, நீங்க பாடும்போது, நீங்க ஆராதிக்கும் போது, நீங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஒரு மகிமை நமக்குள்ள நிரம்பி இருக்கணும். அதை அப்பப்போ வாட்ச் பண்ணணும். அல்லேலூயா. சில நேரம் கோபம் உங்களை நிரப்பும், சில நேரம் இச்சை பாவம் உங்களை நிரப்பும், சில நேரம் வைராக்கியம் உங்களை நிரப்பி இருக்கும். மனுஷன் தானே, அப்பப்போ ஏதோ ஒன்று நிரப்பும். எச்சரிக்கையா இருங்க, நம்மளை ஒன்னே ஒன்று தான் நிரப்பணும், அதுதான் தேவனுடைய மகிமை. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, கோபம் உங்களை நிரப்பக்கூடாது, எரிச்சல் உங்களை நிரப்பக்கூடாது, பொறாமை உங்களை நிரப்பக்கூடாது. சில ஆட்களை பொறாமை நிரப்பி எந்த எல்கை வரைக்கும் போகிறாங்க தெரியுமா? ஒரு பிள்ளைக்கு திருமணம் முடிகிறது, பேச்சுவார்த்தையெல்லாம் முடிகிறது, முடிச்சாச்சு, உறுதிப்படுத்தியாச்சு, இன்னாருக்கு இன்னாரு அப்படின்ட்டு. இதை அறிந்த ஒரு மனுஷன், இந்த பிள்ளைய அங்கேயா கொண்டு கட்டி கொடுக்குறாங்க, அவ்வளோ பெரிய குடும்பத்துக்காக கட்டி கொடுக்குறாங்க, ஏ அப்பா அப்படின்னா, இது மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் சம்பவம். மாப்பிள்ளை வீடு எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். அல்லேலூயா. இப்போ இவனுக்கு இருக்க முடியலை, கார் எடுத்துட்டு டைம் ஒதுக்கி பணம் செலவழிச்சு பெட்ரோல் ஊற்றி அங்கே வரைக்கும் போகிறா. எங்கே? தூத்துக்குடி வரைக்கும். தூத்துக்குடி லாஸ்ட். அல்லேலூயா. தூத்துக்குடின்னா நீங்கள் நினச்சிடாதுங்க சாத்தாங்குளமாக இருக்குமோ அப்படின்ட்டு. தூத்துக்குடி எண்டு. எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்க. அங்கே போய் அந்த பிள்ளை ஒன்றுக்காவாத பிள்ளை, மோசமான பிள்ளை, வாழ்க்கை சரியில்லை, அப்படி இப்படி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ பிரெயின் வாஷ் பண்ணி அங்கே குழப்பி, ஒரு மனுஷன் எதில் நிரம்பி இருக்கணும், எதில் நிரம்புறான் பாருங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசமாய் இருக்கிறார். அப்போ இந்த ஆலயம், என் சரீரமாகிய ஆலயத்துல பொறாமை என்ன நிரப்பி இருக்கக்கூடாது, வஞ்சகம் என்ன நிரப்பி இருக்கக்கூடாது.
அவருடைய மகிமை என்னை நிரப்பி இருக்கணும். ஹல்லேலூயா. இது சரியா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்குள்ள பொறாமை, எரிச்சல், வஞ்சகம், ஆவில நிரம்புறாங்க. வேற கொஞ்ச நேரத்தில் எல்லாம் மாறிடுது. வேற ஆவி வந்துடுது, கெட்ட ஆவி வந்துடுது. கெட்ட ஆவினால உங்க சரீரம் பாதிக்கப்படும், குடும்பம் பாதிக்கப்படும். நல்ல ஆவினால அவர் வந்தாலே விடுதலை மட்டும்தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ நல்ல ஆவியில நிரம்பிருங்க, நல்ல ஆவியில நிரம்பிருங்க. சில நேரத்தில் நம்மளே சொல்லுவோம், இப்போ அவ என்ன மூடில் இருக்காலும் தெரியலையே, ஒரு விஷயம் பேசணும், அந்த ஆளை நினைக்கும் போது இப்போ என்ன மூடில் இருக்கான்னு தெரியல, சண்டாளையும் திடீர்னு ஒரு மாதிரி இருப்பான், திடீர்னு வேற மாதிரி இருப்பான். அப்படி நாமளே சில ஆட்களை பேசியிருக்கோம். கரெக்டு தானே? ஆமாம், ஆமான்னு சொல்லக்கு அவ்வளோ கஷ்டமா பேசியிருப்போம். இதான் உண்மை. சில மனுஷன் சில ஆவில இருக்கிறான், சில குணத்தில் இருக்கிறான், சில எரிச்சல், சில வஞ்சகம், சில வைராக்கியம் அவனை நிரப்பிட்டே இருக்கு. காரணம் அவன் அதுக்கு இடம் கொடுக்கிறான், அதுக்கே இடம் கொடுக்கிறான். ஆனால் நல்லவர்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். மகிமைக்கு மட்டும்தான் இடம், அவருடைய பிரசன்ஸுக்கு மட்டும்தான் இடம், அவருடைய அபிஷேகத்துக்கு மட்டும்தான் இடம். எத்தனை பேர் கொடுப்பீங்க? தேவ மகிமை என்ன நிரப்பணும், தேவ பிரசன்னம் என்ன நிரப்பணும், தேவ ஆவியானவர் என்ன நிரப்பிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு கணக்கு என்னன்னு தெரியுமா? ஒரு மனுஷனுக்குள்ளாய் பிசாசு பிடிச்சிருந்தது. ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன? அவன் சொல்லுதான், நாங்கள் அநேகராக இருக்கிறோமே, ஆகினால லேகியன். ஆமேன். லேகியன் என்றால் கிட்டத்தட்ட ஒரு கணக்கு சொல்லுது 5000, என்ன ஒரு கணக்கு 7000 அப்படிங்கிறது. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளாய் எத்தனை ஆவிகள் இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை எத்தனை 1000 ஆவிகள் நிரப்பி வச்சிருக்கிறது. நாம 5 நிமிஷம் கைத்தட்டி பாடின உடனே நமக்கு திருப்தி, அப்பாடா ஆவில நிரம்பிட்டேன் அப்படின்ட்டு. காணாது. ஒரு மனுஷனுக்குள்ளா இத்தனை 1000 ஆவிகள் இருக்க முடியுமே, ஆனால் அத்தனை ஆவிகளையும் மேற்கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினுடைய நிறைவு உங்களுக்கு தேவை. அவர் உங்களை நல்லா நிரப்பட்டும். நீங்க தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் மாத்திரம் ஒரு தேவ மகிமையில, தேவ பிரசன்னத்துல, தேவ வார்த்தையில, தேவ சத்தியத்துல நீங்க நிரம்புறீங்க. அதுக்கு பிறகு வெளியே போறீங்க, உலகத்துல வாழ்றீங்க. என்ன ஆவி உங்களை நிரப்புது? எங்க இருந்தாலுமே அவரோடு ஒரு ஐக்கியம் இருப்பதாக. அல்லேலூயா. தேவனோடு ஒரு ஐக்கியம் இருக்கட்டும், கர்த்தரோடு ஒரு ஐக்கியம் இருக்கட்டும். வண்டி ஓட்டுனாலும் நடந்து போனாலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இல்லை நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இல்லை நன்றி சொல்லுங்க. அந்த இடத்திற்காக ஒரு ஜெபம். தேவனோடு இருந்தா பாவம், பிசாசு சற்று விலகிதான் இருப்பான். ஹல்லேலூயா. தேவனோடு இல்லை அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் அவன் சாதாரண மனுஷனுக்கு சமம் தான். இதுதான் உண்மை. எப்போதும் பிரசன்னத்திலே இருங்க. மகிமை நிரப்பும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதியுங்க, பாடுங்க. சிலவன் சினிமா பாட்டிலேயே பாடி பாடி நிரம்பி இருப்பான். அதுலேயும் ஒரு மகிமை இறங்குது, அது பிசாசின் மகிமை. நாம பாடி கைத்தட்டி தம்புர் அடிக்கும்போது ஒரு மகிமை இறங்குது, அது கர்த்தருடைய மகிமை, அது பரலோக மகிமை, அது ஜீவனுள்ள தேவனுடைய மகிமை. நீங்க எந்த மகிமையில நிரம்ப விரும்புறீங்க, அந்த மகிமையே உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. சும்மா பேரளவில் இருந்தா அவருடைய மகிமை பேரளவில் தான் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிற, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அப்போ தாகமாயிருங்க. தேவனோடு இருக்கணும், அவருடைய மகிமையில நிரம்பி இருக்கணும். தேவனோடு இருக்கணும், அவருடைய பிரசன்னத்தில் நான் நிரம்பி இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? கரெக்டா கேட்குறீங்களா? என்ன பொல்லாத ஆவில நீங்க நிரம்பி இருக்கக்கூடாது, துக்கத்தின் ஆவில நீங்க நிரம்பி இருக்கக்கூடாது, எரிச்சலின் ஆவில நீங்க நிரம்பி இருக்கக்கூடாது. வேணா 10 பேர் நமக்கு அநியாயம் பண்ணட்டும், அது பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் அநியாயம் பண்ணட்டும், எனக்கு நன்மை செய்ய ஒரு தேவன் இருக்கிறார், அவர் என்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா,
அவர் என்னை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் அநியாயம் செய்தாலும் நமக்கு விரோதமா பேசினாலும் காதலே வாங்காதுங்க. ஹல்லேலூயா. சில நேரம் நாம மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்தப்பட்ட மாதிரி, புறக்கணிக்கப்பட்ட மாதிரி இருக்கும். பொருட்டாவே நினைக்காதுங்க. ஆண்டவர் சொல்லுகிற உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று. நிச்சயமா இன்னைக்கு 4 பேர் மத்தியில் நாம் அசிங்கப்பட்டிருக்கலாம், கேவலப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இங்க 4 பேர் மத்தியில் தான் நாம் அசிங்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் 1,00,000 பேர் மத்தியில் கர்த்தர் உயர்த்துவார். ஆமா, அவருடைய ஆசை என்னன்னா சத்துருக்கள் மத்தியில் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தணும்னு தான் கர்த்தருடைய விருப்பம். ஹல்லேலூயா. அந்த பந்தியில் தான் நம்ம மாசந்தோறும் அமர்ந்திருக்கிறோம். அன்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து எகிப்தில் புசிக்கும் போது சத்துருக்கள் மத்தியில் அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் கொடுத்தார். அதை செய்யும் போது சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் மேலே இருந்த அவனுடைய நுகத்தை ஆண்டவர் முறித்து போட்டா, எல்லா கட்டுகளையும் அறுத்து போட்டா. அதுக்கு பிறகு பார்வோனால அடிமைப்படுத்த முடியல, சிறைப்படுத்த முடியல, அவர்களுடைய இலக்கை தடுக்க முடியல, ஆசீர்வாதத்தை தடுக்க முடியல. சத்துருக்கள் மத்தியில் ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தி அதுதான் திருவிருந்து. இன்னைக்கு அதை தான் நிறைய பேர் புறக்கணிக்கிறீர்கள். செய்யாதிருங்க. திருவிருந்துக்காக பாவம் செஞ்சிட்டேன், மீறி நடந்துட்டேன், அதனால திருவிருந்து வேண்டான்னு புறக்கணிக்கிறதை காட்டிலும் எனக்கு திருவிருந்தில் பங்கெடுக்கணும், பாவம் வேண்டாம், எனக்கு திருவிருந்தில் பங்கெடுக்கணும், எரிச்சல் வேண்டாம், எனக்கு திருவிருந்தில் பங்கெடுக்கணும், உலகம் வேண்டாம், உலகத்தை வெறுத்து உலகத்தை படைத்த தேவனுடைய சரீரத்திலையும் இரத்தத்திலையும் பங்கெடுக்கும்படி ஆண்டவர் பேசுகிறார். அது உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட விருந்து, உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தி. உன் சத்துருக்கள் மத்தியில் உனக்காக தேவன் ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தியாயிருக்கிறது. அதை நீ ஆசரித்தே ஆகணும். அப்பொழுதுதான் உன் சத்துருக்கள் வீழ்ந்து போகிறதையும் அவர்கள் மத்தியில் நீ உயர்த்தப்படுகிறதையும் நீ காண்பாய். அதை அன்றைக்கு செய்தார், இன்றைக்கும் செய்கிறார், இன்றைக்கும் செய்து கொண்டிருப்பார். நிறைய பேருக்கு புரியலை. ஏன் திருவிருந்து எடுக்கணும் தெரியாது, ஏன் அபிஷேகத்தில் நிரம்பணும் தெரியாது, எல்லாம் தெரியாமலே இருக்கிறோம். தெரிஞ்சுக்கோங்க. சில ஆட்களுக்கு ஒண்ணுமே மண்டையில் ஏறாது. எப்படி திருவிருந்து எடுக்கணும் தெரியாது. அன்னைக்கு ஒரு ஆள் சிகரெட் அடிச்சுட்டே வர்றாரு. என்னை பார்த்த ஒன்று துருப்பட்டார். பைக் அனுப்பாட்டி நல்லா இருக்கலான்னு கேட்குறேன். நல்லா இருக்கும். எங்கே போறிய? அது சாயங்காலம் சர்வீஸ் நடக்கு. என்ன சர்வீஸ்? கம்யூனியன் சர்வீஸ். திருவிருந்து ஆராதனை நடக்கு. எதுக்கு போறிய? திருவிருந்து எடுக்க போறேன். இப்பந்தான் புகைச்சாரு. சரீரத்தை கெடுக்கக்கூடாது, இது தேவனுடைய ஆலயம். சரீரத்தை கரைப்படுத்தக்கூடாது, இது தேவனுடைய ஆலயம். எப்படி இந்த கையில சிகரெட் குடிச்சிட்டு இந்த கையில் அதே கையில கர்த்தருடைய சரீரத்தை, அவருடைய அவர் நமக்காய் சிந்தின இரத்தத்தை எப்படி வாங்க மனசு வருது? என்ன உணர்வு? அறிவே இல்லை, அறிவே இல்லை. தெரியாம பாவம் செஞ்சிட்டேன், பாவத்தில் விழுந்துட்டேன். அது எங்க இருக்கு? தெரிஞ்சே வேணுனியே ஒரு நாள் கூட உன்னை பரிசுத்தமா வச்சுக்க முடியாத என்ன? நிறைய பேருக்குள்ளாய் துணிகரம் கிரியை செய்கிறது. அந்த இருதயத்தெல்லாம் ஒரு மகிமை வந்து நிரப்புது, அண்ணி அக்கினி நிரப்புகிறது. சிகரெட் குடி, பாக்கு போடு, போயில எடு, வெத்தலை போடு, போத மருந்து எடு, எரிச்சலோடு இரு. எரிச்சல்ல இருந்தா ஒரு ஆவி வந்து உங்களை நிரப்பும். துதியில இருந்தா அவருடைய ஆவி வந்து உங்களை நிரப்பும். எந்த ஆவி வேணும்? சவுல், தாவீது கொண்டது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று முறைமுறையாய் பாடினார்கள். அப்பவே மூக்கு வேர்த்துட்டு சவுல் ராஜாவுக்கு. எனக்கு 1000, தாவீதுக்கு 16,000மா? என்னை இவ்வளோ குறைச்சி பாடி, குறைச்சி மதிச்சு, என் வேலைக்காரனை, என் தேசத்தில் இருக்கிற சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு இவ்வளோ கனமா? எரிச்சலா இருந்தான். அடுத்த நாளே பொல்லாதி ஆவி அவனுக்குள்ளாய் வந்தது. கர்த்தரால் விடப்பட்ட ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரிச்சலா இருக்குன்னா இருங்க,
பொறாமையா இருக்குன்னா இருங்க, வஞ்சகமா பேசணும்னா பேசுங்க, வஞ்சகமா பழகன்னா பழகுங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஆவி உங்களுக்குள்ள வந்து கிரியை செய்யும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்மளை நிரப்பணும்னா அது ஒரே ஒரு ஆவியானவருக்கு தான் நம்ம இடம் கொடுக்கணும். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர். நம்மளை எப்போதுமே ஒரு மகிமை நிரப்பிட்டே இருக்கணும். அப்படின்னா பாவமான ஒரு சினிமா பார்க்கும்போது, ஏன் சினிமா பார்க்கறது பாவம்னு சொல்கிறோம், அதை பார்க்கும்போது அதில் கொடுக்கப்படுகிற காட்சிகள் உங்களை கரைப்படுத்தும், சொல்லக்கூடிய கருத்து உங்களை கரைப்படுத்தும். சில சினிமா மொழிக்கு விரோதமாக இருக்கும், வில்லனுக்கு விரோதமாய் ஏதோ ஒரு அமைப்பை வைத்து தான் ஒரு சினிமா எடுத்திருப்பாங்க. அதில் சண்டை காட்சிகள் இருக்குது, ஆபாச காட்சிகள் இருக்குது, தேவையில்லாத காட்சிகள் இருக்குது. அதை பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒரு மகிமை, உலகத்தின் மகிமை, இயேசு கிறிஸ்துவை மிக உயரமான இடத்துல கொண்டு போய் உலகத்தின் மகிமையை காண்பித்தான் பிசாசு. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. சாஷ்டாங்கமா என்னை விழுந்து பணிந்து கொண்டா, இந்த மகிமை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவனிடத்துல பிசாசு சொன்னான். அப்பால போ சாத்தானே என்று சொல்லி பிசாசுக்கு எதிர்த்து நின்றார்கள். ஆமென். பிசாசை எதிர்த்தார். நம்ம ஒரு உலகத்தை ஒன்று பார்ப்போம் அப்படின்னா அதை போல மாறும். நமக்கு தேவனை துதிக்கிற துதி போதும். எத்தனை பேர் போதும்னு நினைக்கிறீங்க? ஜெபம் போதும், அல்லேலூயா, ஆராதனை போதும், தேவையில்லாத ஐக்கியங்கள் வேண்டாம். ஆமாம், எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒருவனை தெரிந்து கொண்டால் உலகம் அவனை விட்டு விலகி தான் இருக்கும். ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்தா வேறு பிரிச்சிருவார் உலகத்தில் இருந்து. இப்போ உங்கள் ஐக்கியம் சபையோடு இருப்பதாக, தேவனோடு இருப்பதாக, ஆராதனில் இருப்பதாக. எப்பெல்லாம் ஒரு ஆராதனை நடக்கிறதோ அங்கே ஒரு ஐக்கியம். கண்ட இடத்தெல்லாம் போய் இருக்கக்கூடாது. ஆமென். கண்ட ஆட்களோட ஐக்கியம் வேண்டாம். எப்போதும் ஸ்தோத்திரம். முறுமுறுத்தால் சாத்தான் வருவான், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவானா. இதுதான் பாடலின் வரி. துதிச்சுட்டே இருங்க, ஒரு மகிமையில நிரம்பிட்டே இருங்க. தேவ பிரசன்னம். எந்த வழிபாட்டு முறைகளிலேயும் ஒரு மனுஷன் துதிக்கும் போது எல்லாரையும் நிரப்புகிற ஒரு மகிமை எங்கேயுமே இல்லை. அந்த மகிமையை அனுபவிக்கணும் கர்த்தருடைய சமூகத்தில் மட்டும்தான். எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு இடம் கொடுக்குறீங்களோ, அது சபையோ வீடோ. சில ஆட்கள் சபையில் வந்து அப்படியே மௌனமாக இருப்பாங்க. வந்திருக்கிறேன், அவ்வளோதான், என் வேலை முடிஞ்சு போச்சு. சபையில் வந்தால் தாகமாய் துதியுங்க. ஆண்டவரை உணர்ந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நன்றி சொல்லுங்க. நீங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து நன்றி சொல்லுங்க. நீங்கள் பெற்ற நன்மைகள், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்க, சுகமாக இருக்கிறீங்க, ஆரோக்கியமாக இருக்கீங்க. சபையில் வந்து கை தட்டாமல் இருக்கக்கூடாது. கை தட்டுறவங்க எதுக்காக தட்டுறீங்க? கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி தட்டுறோம். அந்த கை தட்டில் சத்தம் வரணும். அல்லேலூயா. ஆமாம், சத்தம் வர மாதிரி தட்டுங்க. பெந்தைகோஸ்தைக்கு போனால் கை தட்ட சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் நினைக்காதுங்க. நம்ம கை தட்டுறது எதற்கு? அவரை வரவேற்கிறதற்காக, அவரை மகிமைப்படுத்துகிறதற்காக, அவ்வளோதான். சில தலைவர்கள் வரும்போது என்ன ஆரவாரம் பண்ணுறாங்க, என்ன கை தட்டுறாங்க, என்ன விசில் அடிக்கிறாங்க, அதுவும் காணாது. நீ செண்டை மேளம் என்ன, வெடி என்ன, பல விதத்தில் வரவேற்பு. நம்ம பாரத பிரதமர் அந்நிய தேசத்துக்கு போகும்போது பெரிய பெரிய அதிகாரிகள் நின்று வரவேற்பாங்க. அந்த தேசத்தினுடைய கலாச்சாரத்தின்படி ஆடல் பாடல் வச்சுருப்பாங்க. சிவப்பு கம்பளை விரிச்சு அது மேலே நடக்க பாதை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அவர் அதில் நடந்து போவார். பார்த்துருக்கீங்க தானே? ஒரு மனுஷனை வரவேற்கிற விதம், ஒரு மனுஷன் தேவனை எவ்வளோ வரவேற்கணும். கையை கூடவா தட்ட முடியலை, துதிக்க கூடவா முடியலை, சத்தமாக பாடக்கூடவா முடியலை. ஸோ உணர்வு இல்லை. இதெல்லாம் புரிஞ்சு நீங்கள் செய்யுங்க. நீங்கள் செய்கிறது அத்தனையும் தேவனுக்காய் செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக செய்கிறீங்க, பேருக்காக செய்யாதுங்க. சந்தோஷமாக செய்யுங்க. ஹல்லேலூயா. ராஜாவுக்காக செய்யுங்க. அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக ஒரு இடத்துல துதி செய்யும் போது, அதே 2 நாளாகமம் 20:20,
2 நாளாகமம் 20:20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். அல்லேலூயா. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான ராஜாக்கள் தலைமையில் யுத்தத்திற்கு ஆயத்தமாகி சூழ்ந்து நிற்கிறார்கள். யோசபாத் ராஜாவுக்கு உதவி செய்ய வேற ராஜா இல்லை, தனித்து நிற்கிறான், சோர்ந்து நிற்கிறான். அந்த வேளையில் தன்னுடைய ஜனத்தை, யுத்தத்திற்கு போகக்கூடிய வீரர்களை அவன் திடப்படுத்துகிறான். அதிகாலமே அவர்களை எழும்ப வைத்து யுத்தத்திற்கு போக ஆயத்தப்படுத்துகிறான். எப்படி ஆயத்தப்படுத்துகிறான்? உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் கர்த்தரை நம்புங்க. இப்படி நடந்துட்டு இப்படி வந்துட்டு அப்படின்னே நினைக்காதுங்க. எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை நம்புங்க. எனக்கு தெரியாததா அவருக்கு தெரிய போகுது. ஆமேன். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் இதை செஞ்சிருப்பார்னா சரியாக தான் செஞ்சிருப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் இந்த காரியத்தை அனுமதிச்சால் சரியாக தான் அனுமதிச்சிருப்பார். ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தரை நம்புங்கள். விசுவாசம் ரொம்ப முக்கியம். கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாகவே கர்த்தர் செய்கிறார் என்று நம்புங்க. தேமைக்கு எதுவாக எதையும் ஆண்டவர் அவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் செய்ய இது துரோகம் பண்ணவே மாட்டார். எனக்கு என் குடும்பம், நண்பர் வட்டம், பழகினவர்கள் துரோகம் பண்ணலாம், ஆனால் நான் ஆராதிக்கிற என் தெய்வீக உறவு, என் தேவன் என்னை ஒரு நாளும் எனக்கு துரோகம் பண்ணவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அதுதான் உண்மை. கர்த்தரை நம்புங்க, நம்ப வைக்கிறான். அதுக்கு பிறகு என்ன செய்கிறான்? பின்பு 21. பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு போகும்போது எப்படி போகணுமா? தேவனை துதிக்கிற ஒரு கூட்டத்தை நிறுத்துகிறான், அந்த கூட்டத்தை முன்ன வைக்கிறான். யுத்தத்துக்கு போகின்ற இது தேவையில்லை, ஆனால் அவன் செய்தான். நான் சொல்லுகிற வாழ்க்கையில் நன்மையோ தீமையோ கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்க. நல்ல காரியத்துக்கு போனாலும் சரி, சங்கடமான காரியத்துக்கு போனாலும் சரி, துதிச்சுட்டே போங்க, ஒருவர் கூட இருப்பார். துதிக்கும் போது உங்களை தேவ மகிமை வந்து நிரப்பும். துதிக்கும் போது சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் திறப்பார், அஸ்திபாரங்களை அசைப்பார். துதிக்கும் போது அவருடைய மகிமை உங்களை வந்து நிரப்பும். துதிக்கும் போது யுத்தங்கள் ஜெயமாய் மாறும். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த யோசபாத் ராஜா, அவன் ராஜ்யத்தில் ஒரு பெரிய யுத்தம் என்கிற கார்மேகம் சூழ்ந்து நிற்கும் போது பாடுகிறவர்களையும் துதிக்கிறவர்களையும் கர்த்தருடைய கிருபையை, மகத்துவத்தை, வல்லமையை பாடக்கு ஒரு கூட்ட ஜனங்களை ஏற்படுத்தினார். பொதுவாக எல்லா ராஜாவும் யுத்தத்திற்கு போகும்போது வீரர்களின் ஆக்ரோஷமான ஒரு சத்தம் கேட்கும், குதிரைகள் வருகிற வெறித்தனமான சத்தம் கேட்கும். ஆனால் இந்த யோசபாத் ராஜாவினுடைய சேனை போகும்போது கர்த்தரை துதிக்கிற சத்தம் கேட்டுச்சு சத்துருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் பரலோகத்துக்கு மகிமையாகவும், அந்த சத்தம் யோசபாத் ராஜாவினுடைய சத்துருக்களுக்கு மண்டை குழப்புகிற சத்தமாய் மாறிற்று. ஹல்லேலூயா. நீங்க துதிக்கும் போது பரலோகம் சந்தோஷப்படும். நீங்க கட்டுகளில் இருந்து துதிக்கும் போது பரலோகம் சந்தோஷப்படும். நீங்க கட்டுகளில் இருந்து துதிக்கும் போது பரலோகத்திலிருந்து வல்லமை இறங்கும், உங்க கட்டுகளை உடைப்பார். ஹல்லேலூயா. உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லுகிறார். உன் மேலே இருக்கிற அவனுடைய நுகத்தை நான் முறிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு முறிகிறது, இன்றைக்கு அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். நீங்க செய்ய வேண்டியது நீங்க செய்யுங்க, மற்றதெல்லாம் அவர் செய்வார். தெய்வ மகிமையிலே இருங்க, தெய்வ பிரசன்னத்தில் இருங்க.
என்ன நிலையா இருந்தாலும், கட்டுகளா, சிறையிருப்பா, அடிகளா, காயங்களா, சோர்வா, யுத்தமா, பிரச்சனையா, நெருக்கமா, தேவ மகிமையில இருங்க, தேவ பிரசன்னத்தில் நிரம்பி இருங்க, தேவ அபிஷேகத்தில் நிரம்பி இருங்க. அது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை செய்வீங்க? ரொம்ப நாள் துக்கமா இருக்காதுங்க, ரொம்ப நாள் கோபமா இருக்காதுங்க, ரொம்ப நாள் எரிச்சலா இருக்காதுங்க, ரொம்ப நாள் வைராக்கியமா இருக்காதுங்க. அதை உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். எழும்பு பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் இவர்கள் ஆண்டவரை நோக்கி துதித்து யுத்தத்திற்கு போனார்கள். கர்த்தர் துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுவாரா? அப்படி அவர் வாசம் பண்ணி சத்துருக்களின் பாளையத்தில் வாசம் பண்ணினார். அவர்களுக்குள்ளாகவே ஒருவனுடைய பட்டயத்தை ஒருவனுக்கு விரோதமாய் திருப்பி அவனே அடிச்சத்துக்கு சாகும்படி கர்த்தர் கிரியை செய்தார். அவ்வளோ பெரிய யுத்தத்தை ஒரு துதியினால, ஒரு பாடலினால, ஒரு ஆராதனையினால, அவ்வளோ பெரிய யுத்தம் செய்யாமலே யுத்தம் ஜெயமாய் மாறுமே. ஆனால் நீ போராடாமலே உன் யுத்தம் உனக்கும் ஜெயமாய் மாறும். நீங்க துதித்தால் அதை காண்பீர்கள், நீங்க ஜெபித்தால் அந்த மகிமையை காண்பீர்கள். நீங்க துதியுங்கள், நீங்க ஜெபியுங்க, நீங்க பாடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை விசுவாசித்து செய்யுங்க. அதுக்கு பிறகு பாருங்க கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்கிறார் என்று சொல்லி அப்படியே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தேவ சமூகத்தில் எல்லாரும் முழங்கள் படியிட்டு ஜெபித்து, ஆண்டவரே துதிக்கிற கிருபையை தாருங்க, ஜெபிக்கிற கிருபையை தாருங்க, பாடுகிற கிருபையை தாருங்க. என் சோர்வு என்னை விட்டு மாறட்டும், என் துக்கம் என்னை விட்டு மாறட்டும், என் புலம்பல்கள் என்னை விட்டு மாறட்டும். கேளுங்களேன் எல்லாரும் தேவ பிள்ளைகள். க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. என்னோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம் டாடி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதியுங்கள் கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் கர்த்தர் நல்லவர். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது நல்ல அனுபவம். எப்போதும் பிரசன்னத்தில் நிரம்பிடுங்க. ஹல்லேலூயா. துதிக்கும் போது, தேவனை பாடும்போது, தேவனுடைய ஆலயத்தை தேவன் அவருடைய மகிமையினால் நிரப்பினார். நீங்க துதித்தாலும் உங்களை அவருடைய மகிமையால நிரப்புவார். அந்நிய அசித்த ஆவிகளினால எத்தனையோ பேர் நிரம்பி இருக்கிறார்கள். அப்படி வேண்டாம். பிரசன்னத்துல நிரம்பி இருப்போம், அபிஷேகத்துல நிரம்பி இருப்போம், ஆவில நிரம்பி இருப்போம், பரிசுத்த ஆவில நிரம்பி இருப்போம், ஆவில அனலாயிருப்போம், கர்த்தருக்குள் எழும்பி பிரகாசிப்போம். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும்படி ஆண்டவரிடத்துல கேளுங்க. டாடி, நான் அப்படி மாறணும், உங்க அபிஷேகத்துல நான் நிரம்பி இருக்கணும், உங்க பிரசன்னத்துல நான் நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட ரபல ஷகட தரபா. என் பாத்திரம் நிரம்பி வழியணும். அந்த பாக்கியத்தை கொடுங்கப்பா, அந்த பாக்கியத்தை எனக்கு தாருங்க டாடி. உட ரக தரம ஷட தர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதித்தார்கள் ஐயா. எங்களுக்கும் அந்த கிருபைகளை தாருங்க டாடி. சோதரம், 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 சோதரம். யோசபாத் ராஜா யுத்தத்திற்கு போகும்படி ஆமென் துதித்து பாடிக்கொண்டே போனார்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை அவர்களுக்கு செய்தீங்க. ஆமென். தேவனுடைய ஆலயத்தில் பாடி துதித்து ஜெபித்தார்கள். ஒரு தேவ மகிமை அந்த ஆலயத்தையே நிரப்பெற்று அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாருங்க. நாங்க தான் உங்க ஆலயம். எங்களுக்குள்ள எப்போதும் ஒரு மகிமை இறங்கிட்டே இருக்கணும், எப்போதும் ஒரு மகிமை, எப்போதும் ஒரு தேவ ஆவியின் அபிஷேகம் எங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கணும். கேளுங்க, கேளுங்க. ஆண்டவர் உங்களை நிரப்பட்டும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விபச்சார ஆவி உங்க குடும்பத்தை நிரப்பக்கூடாது, அசுத்த ஆவி உங்க குடும்பத்தை நிரப்பக்கூடாது, பொல்லாத ஆவி உங்களை நிரப்பக்கூடாது. ஓட ரப லப ரிகா தர. அசுத்தங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு போவதாக, பிசாசின் கிரியைகள் எல்லாம் எரிக்கப்பட்டு போவதாக, பொல்லாத கிரியைகள் எரிக்கப்படட்டும், எரிக்கப்படட்டும், நிர்மலமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓட பரகட தர, ஓட பரகட தர பல தர. ஹல்லேலூயா. விடுதலை, ஜனங்களுக்குள்ளாய் விடுதலை. இந்த உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாலாம் விடுதலை வரட்டும். குடும்பத்தில் விடுதலை. இந்த வார்த்தைகளை வீடுகளில் இருந்து செல்போன் வாயிலாக, டிவி வாயிலாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே விடுதலை வரட்டும். நல்லா துதிப்பார்களாக, நல்லா ஜெபிப்பார்களாக, தேவனை பாடுவார்களாக, ஆராதிப்பார்களாக, அபிஷேகத்தில் நிரம்பி இருப்பார்களாக. அந்நிய அக்கினி அவர்களை விட்டு விலகுவதாக. பரிசுத்த ஆவியின் அக்கினி எரிந்து கொண்டிருப்பதாக.
ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே தம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் போய் சேரட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.